ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிளாட் கோட் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு இட். ஸோ கிளாட் கோடுங்கிறது என்ன? இட் இஸ் பேசிக்லி ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த அசிஸ்டன்ட் வேர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளர் ஆகுது. எதுக்குன்னா அதோட பவர் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டே பை டே, சச் தட் இன்னும் அரௌண்ட் 6 to 8 monthsல அசிஸ்டன்ட் இல்லாம அதுவே வந்துட்டு தானா கோட் எழுதுற மாதிரி அதுக்கு பவர் வந்துடும். பட் எனிவேஸ், லெட்ஸ் ஜம்ப் இன் டு கிளாட் கோட். இப்போ என்னன்னா, வாட் இஸ் கிளாட் கோட்? இது வந்துட்டு ஒரு ஏஜென்டிக் ஏஐ டூல். ஸோ ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னா கிளாட் கோட்னாலேயே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ யூசர் வந்துட்டு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, இல்லை இந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுவே உள்ளுக்குள்ள வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த டைம்ல இந்த கேள்விக்கு நான் வந்துட்டு இந்த ஃபோல்டர்ல போய் சர்ச் பண்ணணும், இந்த ஃபோல்டர்ல இருக்கிற கிளாஸஸ் வந்து நான் போய் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு அதே டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஏஜென்டிக். ஸோ இட் நோஸ் ஹவு டு ஆக்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் given by the user and which tool to invoke. இப்போ வந்து கோட் ஜென்ரேஷன் அது ஒரு ஒரு டூல், அப்புறம் கோட் ஸ்கேனிங், அப்புறம் கோட் எக்ஸ்ப்ளோரேஷன், இதெல்லாம் மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் பிளானிங் ஏஜென்ட், எப்போ வந்து பிளான் மோடுக்கு மாறணும், எப்போ வந்துட்டு எடிட் மோடுக்கு மாற்றணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட் நோஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இட் இஸ் அன் ஏஜென்டிக் ஏஐ டூல் designed by Anthropic. So Anthropic தான் வந்து parent company. So developers வந்துட்டு they can write code, they can read code, they can modify the code, and in fact they can run the code also. So you can attach Claude Code and you can run the code also. You can ask it to run. Next பாத்தீங்கன்னா, as I said, you can edit your code files with Claude Code. So நீங்க வந்துட்டு என்னன்னா டெர்மினல்ல நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம், கிளாட் கோட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இஃப் யூ வாண்ட் பிளகின்ஸ் கூட இருக்கு, இன்டெலிஜே ஐடி இல்லாட்டி விஎஸ் கோட். ஸோ டைரக்ட்லி நீங்க சொன்னீங்கன்னா அதே வந்துட்டு உங்க ஐடிக்குள்ளாரையே வந்துட்டு இட் வில் ஷோ தட் இட்ஸ் மாடிஃபைங் த கோட். யூ கேன் see it within your own eyes. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரன் கமாண்ட்ஸ் குவிக்லி அண்ட் சீம்லெஸ்லி. ஸோ இதுக்கு என்னன்னா இட் நோஸ் வெரி வெல் அபவுட் கிட். ஸோ கிட் கமாண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ நாட் ஜஸ்ட் கிட், இன்ஃபேக்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ண நிறைய அந்த ஷெல் கமாண்ட்ஸ், அப்புறம் கிரெப் கமாண்ட்ஸ், இதுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணானா உங்களுக்கு நல்லாவே புரியும் இதை நான் என்ன சொல்கிறேன்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் எஃபர்ட்லெஸ்லி வித் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நம்ம ஜென்ரலி டெவலப்பர் ஒர்க் ஃப்ளோவில் எப்படி இருக்கும்னா நம்ம கோட் மாத்திட்டு கமிட் பண்ணிட்டு நம்ம ஒரு டெவ் பிரான்ச்ல புஷ் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு பேரண்ட் பிரான்ச்சுக்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் மர்ஜ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி வி நீட் டு கிரியேட் அ புல் ரிக்வெஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். பட் கிளாட் கோட் வந்ததுனால அதுக்கு தெரியும் எப்படி புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி இட் இஸ் இன்டெலிஜென்ட் இனஃப் பேஸ்ட் ஆன் த கோட் சேஞ்சஸ் அதுவே வந்துட்டு புல் ரிக்வெஸ்டோட டைட்டில், சம்மரி அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். அண்ட் இன்ஃபேக்ட் இட் வில் கிரியேட் அ புல் ரெக்வெஸ்ட் ஆல்சோ. ஸோ ஜஸ்ட் தட் இப்போ புல் ரெக்வெஸ்ட்க்கு ஃபைனலி என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிட்டப் டூல் வந்துட்டு நம்ம லோக்கலி இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஆப்வியஸ்லி உங்க கிட்டப்க்கு ஆத்தரைஸ் ஆயிருக்கணும். ஸோ நீங்க வந்து ஜிஹெச் ஆத் லாகின் கொடுத்தீங்கனாலே லைக் உங்க லோக்கல் டெர்மினல்லேருந்து யூ வில் பி ஆத்தரைஸ்ட் டு கனெக்ட் டு கிட்டப் ரெபாசிட்டரி. ஸோ தென் from then onwards Claude Code வந்துட்டு it can create pull requests. ஸோ இது கூட ஒரு பெரிய ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஒர்க் வித் யுவர் ஸ்டாக். ஸோ இதுதான் வந்துட்டு Claude Codeோட பிக்கஸ்ட் ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு எனி திங். ஸோ நீங்கள் ஜாவா ஸ்டாக் இருக்கா, Claude Code கேன் ஒர்க். பைத்தனில் இருக்கா, அது கூட அசிஸ்ட் பண்ணும். ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் ப்ராஜெக்டா, அது கூட அசிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி Claude Code வந்துட்டு என்னன்னா
நீங்க எந்த லாங்குவேஜ் கொண்டு வந்தாலும் கிளாட் கோட் நல்லா இது பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இந்த ரீசன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா கோபால் கூட கிளாட் கோட் கத்துக்குச்சு இப்போ. ஸோ கிளாட் கோட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் கோபால் கோட் அண்ட் கேன் இன்ஃபேக்ட் சஜஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் மாடர்னைஸ். ஸோ இப்போ கோபாலுங்கிறது ரொம்ப பழைய லாங்குவேஜ். ஸோ மாடர்ன் லாங்குவேஜ்க்கெலாம் கூட கன்வெர்ட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாட் கோட் அவங்க கிளைம் பண்றாங்க. ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் கிளாட் கோட். ஸோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா why they love. ஸோ this is something which is obvious, time savings. ஸோ முன்னாடி வந்துட்டு you might have taken probably, let's say, நீங்களே வந்துட்டு on your own, let's say you might have taken, let's say, 2 weeks or maybe 1.5 week probably to work on some tasks. இப்போ இது வந்துட்டு என்னன்னா ப்ராபப்ளி அந்த அந்த வீக் கான்செப்டே அது வந்துட்டு எடுத்துரும். ஸோ பிகாஸ் நீங்க அதுகிட்ட நீங்க சொன்னா போதும், இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட், இதுதான் என்னோட கோட் பேஸ். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் டு answer few questions whatever it asks. From time to time there could be something which Claude Code probably might not know. ஸோ அந்த சமயத்தில் we'll have to clarify it obviously. ஸோ அதுக்கெல்லாம் பிளான் மோட்லாம் இருக்கு. அண்ட் ஸோ it saves lot of time. The second thing is debugging it. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா let's say you have you got stuck and then you don't know how to proceed. Let's say you can use Claude Code and you can ask. ஸோ நீங்க வந்துட்டு log, for example, stack trace வந்துட்டு ஷேர் பண்ணலாம். stack trace கொடுத்த உடனே it will understand the context and then it on its own it will go and fetch. சரி இது ரிலேட்டடா வாட் ஆல் ஃபைல்ஸ் ஆர் தேர், சரி இந்த ஃபைல்ல என்ன கோட் எழுதிருக்காங்க, இந்த மெத்தட்ல என்ன கோட் எழுதிருக்காங்க. ஸோ அந்த கான்டெக்ட்லாம் புரிஞ்சுட்டு it will help you to debug actually the error, and in fact if required it will also suggest the solutions also. So இதுதான் another powerful feature from Claude Code. So yeah, இதெல்லாம் கேட்டுட்டு என்னன்னா I think the obvious logical step for you is to install Claude Code. Now already videos I have started creating how to install Claude Code and basically use pro version. So if it's anyway already within your company, yeah, well and good. But in case you want to tinker it on your own, yeah, you need to buy a pro version. அதுல தான் இருக்கு. Free versionல obviously support இல்ல Claude Codeக்கு. Yeah, but basically you want to feel the magic, just go ahead and install Claude Code, right? So this is what I wanted to share in this video. Yeah, feel free to comment and share with your friends. And yeah, thanks for watching. And yeah, please subscribe to my channel so that I get some kind of support from your audience. Yeah, thanks a lot. Bye.